நேயர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலை எப்படி இருக்கிறது? பல்வேறு சர்வேக்கள் வெளியாகி வரக்கூடிய நிலையில எடப்பாடி பழனிசாமி தன் பயணத்தை மேற்கொள்றார். தற்போது ஒரு பேசும் பொருளாக தமிழக அரசியல்ல நடிகர் விஜய் அவருக்கு என்ன இருக்கிறது அப்படிங்கிறத செப்பாலஜிஸ்டினுடைய பிரெடிக்ஷன் என்ன, கருத்து கணிப்பு சொல்வது என்ன, ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலைமை என்ன, இதை ரெண்டையும் நாம சுருக்கமா பார்க்க போறோம். வலுவான கூட்டணியாக திமுக மாற்ற முடியாத நிலையில் இருப்பதை நாம புரிஞ்சிருக்கிறோம். அவங்களுடைய கூட்டணியை பத்தி எல்லோருக்கும் தெரியும், விட்டுருங்க. இப்ப இந்த மூன்றாவது சக்தியாக வலுப்பெறுகிற விஜய் என்ன செய்ய போறார் என்பதுதான் முக்கியம். நடிகர் விஜய்க்கான வாக்குகளை வச்சுதான் தமிழகத்தினுடைய அரசியல் நிலை மாறும் என்பதை அண்மையில் லயலோ கல்லூரியுடைய பேராசிரியர், அவர் ஒரு செப்பாலஜிஸ்ட், அவர் சொல்லியிருந்தார். 5000 சேம்பிளை எடுத்து அதை முறைப்படி அதை பண்ணா மட்டும்தான் ஓரளவுக்கு தெளிவுபடுத்த முடியும் என்பதையும் அவர் சொல்லியிருக்கார். ஆனா கருத்து கணிப்பின் மூலம் கருத்து திணிப்பு நடக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில். அதெல்லாம் நாம ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் அவர் சொல்ற கருத்தை நானும் உடன்படுகிறேன். பொதுவாக கருத்து கணிப்பு எப்படி இருக்குன்னா, இப்ப தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டத்தில் கவுண்டர்கள், மத்திய தெற்கு மாவட்டங்கள்ல முக்குளத்தோர், தலித்துகள், நாடார்கள், முத்தரையர்கள், வன்னியர்கள், இப்படி ஒரு பெரும் சமூகம். சிறிய சமூகமாக இருக்கக்கூடிய முதலியார்கள், உடையார்கள், அதை போன்று தெலுங்கு பேசக்கூடிய நாயுடு சமூகம் கோவையிலலாம் இருக்காங்க. இப்படி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சில சமூகங்கள், சைவ பிள்ளைமார், மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமியன் வாக்குகள், இதெல்லாம் ஒரு செக்டோரியலா எடுக்கணும். எடுத்து அப்புறமா கிராமப்புற மக்கள், அர்பனைசேஷன், நகர்ப்புற வளர்ச்சியடைந்த புறநகர் பகுதிகள், குக்கிராமங்கள், ஹெம்லெட்ஸ், அப்புறம் என்ஜிஓஸ், அரசு அலுவலகர்கள், இவர்களுக்கெல்லாம் மதம் கிடையாது, ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. இதை எல்லாம் எடுக்கணும். ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, ஒட்டுமொத்தமாக அஃபீஷியல்ஸ் எல்லாம் எடுத்து அதை ப்ரெடிக்ட் பண்ணனா ஒரு வருஷம் ஆகும். ஆனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் அனைத்தும் பொய். ஆனால் அவர் திரு லயலோ கல்லூரியுடைய அவர் சொல்றார் ஒரு உண்மையை, கருத்து திணிப்பை தாண்டி நடிகர் விஜய்க்கு எவ்வளவு மதிப்பீடு போடலாம் அப்படின்னு கேட்டா 4லிருந்து 34%. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்கிறார் எதிராளி. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய அந்த சேனலுக்கு அவர் பேட்டி கொடுக்கிறார். அப்பதான் அவர் சொல்றாரு, அதை புரிந்து கொள்ள முடியலங்க, அவர் எந்த மாதிரியான வாக்காளர்களை அவருக்கு வாக்காளர்களாக இருப்பார்கள். நீங்க பாருங்க, வலைத்தளங்கள்ல வருவதையும் அதே மாதிரி என்ன சொல்றது, மற்ற ஆன்லைன் எல்லாம் வைத்து நீங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணக்கூடாது. 20% இளைஞர்கள் வருவாங்க வலைத்தளங்கள்ல, மீதி 80% பொதுமக்கள், படிக்காதவர்கள், கூலி வேலையாட்கள், விவசாயிகள், ஏழை மக்கள், இப்படி ஒரு பெரும் சமூகம் இருக்கிறது. 40-60% அவர்கள் வலைத்தளங்கள் வந்து ஆன்லைன் கருத்து கணிப்புன்னு போடுறது தப்பு. அது சரிதான். 10% கூட அந்த மக்கள் வரமாட்டாங்க, அவர்களுக்கு தெரியாது. கையில் ஒரு ஃபோனை வச்சிருப்பாங்க, ஹலோ டவுன்லோட் பண்ணுறதுக்கோ அதில் கிளிக் பண்ணுறதுக்கோ எந்த நாலேஜும் இல்லை. அப்படிப்பட்ட மக்கள் ஆன்லைனில் வராமல் கல்லூரியில் படித்த இளைஞர்கள் மட்டும் வைத்துக்கொண்டு, எல்லா இளைஞர்களும் இல்லை, ஓரளவிற்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய இளைஞர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் கருத்து கணிப்பு எடுப்பது தவறென்றும் திரு ராஜநாயகம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார். அதில் நிறைய உண்மை இருக்கு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் சொல்ற கருத்து, அதிமுக என்கின்ற ஒரு கட்சி உடைந்திருக்கிறதா என்றால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக என்ற ஒரு கட்சி ஒரு மோசமான நிலைக்கு போகவில்லை என்பதையும் பேராசிரியர் ராஜநாயகம் அவர்கள் தெரிவிக்கின்றார்.
அதற்கு அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. 1991ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்றார்கள். 1996இல் அவர்கள் வரலாறு காணாத தோல்வி பெற்று 2001 இறுதி வரையும் அவர்கள் மகத்தான ஒரு தலைவராக இருந்தார். அதைத்தான் அவர் சொல்றார். அப்ப அவர் சொல்றாரு, இந்த பாரம்பரிய வாக்குகள் என்பதே தவறுங்க, அது காலத்துக்கு ஏற்றவாறு மாறும் அப்படிங்கிற செய்தியும் அவர் சொல்றார். திரு கருணாநிதியினுடைய சூழ்ச்சியால அன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தனித்து ஆட்சிக்கு வருவது தவிர்க்கப்பட்டது என்றையும் கருணாநிதியுடைய ராஜபுத்தியும் பல வரலாறுகளை அவர் சொல்றார். ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர் சொல்வது, அதிமுகவிலிருந்து எல்லோரும் தங்கள் வாக்கை பறித்துக் கொள்வார்கள் என்பதில் ஏற்புடையது அல்ல என்று சொல்கிறார் திரு ராஜநாயகம். அந்த கேள்வியில மற்றொரு பதில் என்னன்னா, அவர் இன்னும் அவருக்கு சிக்கலான பகுதிகளுக்கு செல்லலையே அப்படின்னு கேள்வி வருகிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை போன்ற பல இடங்கள்ல முக்குளத்தோர் மக்கள் பெரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். இது அதிமுகவுக்கு பெரும் சங்கடத்தை தான் ஏற்படுத்தும் என்பதையும் அவர் மறுக்கவில்லை. உதாரணமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப நம்ம அந்த 3 தலைவர்களையும் பேசுகிறோம். திமுகவை விற்றுங்கள். அப்ப அதிமுக ஒரு வலுவிழந்திருக்கிறதா என்றால் அது எப்படி வலுவிழக்கிறது என்றால், பாரதிய ஜனதாவோடு அவர்கள் கூட்டணி சேர்ந்தது அவர்களுக்கு ரொம்ப ஒரு லெஸ்ஸான விவகாரம் தான். பாரதிய ஜனதாவுக்கான கூட்டணியிலே அவர்களுக்கு லாபம் கிடைக்கும் என்று ஒருத்தர் சொன்னால் அவருக்கு அரசியல் புரியவில்லை என்று சொன்னோம். ஒரு கன்சாலிடேட் ஓட் பேஸ் இருக்கிறது. நாகர்கோயிலில் இருக்கு, கோவையில் இருக்கு, சென்னையில், மத்திய சென்னையில் பிராமண சமூகத்தோடு இருக்கிறது, கும்பகோணத்தில் இருக்கிறது. இந்த ஓட்டு தான் ஏற்கனவே அதிமுகவுக்கு ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவ ஓட்டாக கிடைத்து கொண்ட ஓட்டு. அந்த ஓட்டை தான் அறுவடை செய்வார்கள். இரண்டாவது, இன்னொரு கருத்தில் என்னன்னா, 19% பெற்றார்கள், 11% பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டது. அது 2024 நாடாளுமன்ற தேர்தல். அதில் மோடி, ராகுல் என்கின்ற போது மோடிக்கு போட்டிருப்பார்களே தவிர, அந்த ஓட்டை வைத்துக்கொண்டு சட்டமன்றத்திற்கு 11% அவர்கள் பெற்றதாக யாராவது சொன்னால் அவர்களுக்கு விவகாரம் தெரியவில்லை. இதுதான் விவகாரம். ஆனால் பாஜக வளர்ந்திருக்கிறதா என்றால் 100% நிச்சயமாக பாஜக வளர்ந்திருக்கிறது. 2.5, 5, 6, 7 இருக்கலாம். ஆனால் இந்த 5, 6 என்பது வெற்றிக்கு கொண்டு தளித்துவிடும் என்பது ஒரு மாயை, ஒரு மித்து, ஒரு காணொளி. இரண்டாவதாக மிக முக்கியமாக பார்ப்பது, பாரதிய ஜனதாவின் பாரம்பரிய வாக்காளர்களாக இருக்கும் பிராமணர்கள் அதிமுக வாக்களிப்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போன்று 15 விழுக்காடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு ராஜநாயகம் அவர்களுடைய கருத்தை தாண்டி, இளம் வாக்காளர்களை தாண்டி மைனாரிட்டிகள் திமுகவுக்கு தான். ஊழல இருக்கிறது தெரிஞ்சாலும் வழி இல்லைன்னு போடுறான் பாஜகவை எதிர்ப்பதற்கு. இப்பொழுது முக்குளத்தோர்கள் வாக்குகள் எல்லாம் கிடைச்சிருமா? அதில் தான் ஒரு சிக்கல். முக்குளத்தோர் வாக்குகள் பெரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அதற்கு தான் அண்ணாமலை எடுத்தாங்க. ஏனென்றா கவுண்டர் பில்ட்டை நாங்கள் கன்சாலிடேட் பண்ணிட்டோம், ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்காரு, இவரை எடுக்கணும்னு எடுத்ததன் விளைவாக இன்றைக்கு புள்ள பூச்சி மாதிரி ஒரு தலைவர். அவர் பெரிய பணக்காரர், பெரிய நிலக்களார், பெரிய பண்ணையார், ஒரு நல்ல மனிதர் நயினார் நாகேந்திரன். ஆனால் அவருடைய அரசியல் பேச்சுக்கள் அரசியலுக்கு போதாது. அண்ணாமலை மாதிரி அவர் பேசக்கூடிய ஆளுமை இல்லை. ஆகவே ஆனாலும் அவருக்கு மறவர் சமூகம் வாக்குகள் பெருமையாக கிடைக்கும் என்று ஒரு கணிப்பை போட்டிருக்காங்க. அந்த கணிப்பு தவறாக அமைய போகிறது என்பதுதான் உண்மை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. மறவர் சமூகம் முழுவதுமாக அவர்களுக்கு வாக்களிக்க போவதில்லை. காரணம், இந்த விவகாரத்தில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தோரை அவமதித்திருக்கிறார். இடஒதுக்கீட்டில் பிரபலை கள்ளர்களுக்காகவும் அந்த தகுதிகளுக்காக 10% வன்னியர்களுக்கு கொடுத்தார். முக்குளத்தூர் தலைவர்கள் மட்டுமல்ல, அதிமுகவின் மாபெரும் தலைவியாக இருந்த அம்மையார் சசிகலாவை வேண்டுமென்றே தூக்கினார். இதை ஒரு நன்றி கெட்டத்தனம் என்று எல்லாரும் எதிர்க்கிறார்கள். அதிமுகவில் இல்லை, முக்குளத்தோருடைய மனசுல ஒரு வைரமாகவே அது பதிஞ்சு போச்சு. இந்த இடத்துல மறவர் சமூகத்தில் பெரியகுளம், தேனி பகுதியில் ஓபிஎஸ்க்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. அதே போன்று அவர்கள் இல்லாத பட்சத்தில் மறவர்கள்
முக்குளத்தோர் வாக்குகளை முற்றுமாக கடந்த முறை அமமுக பெற்றது. இப்பொழுது அமமுகவின் குரல்கள் தனித்து அல்ல, அமமுகவின் குரல்கள் பாஜகவின் குரலாக மாறியிருக்கிறது. திரு மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் பாரதிய ஜனதாவின் குரலாகவே அவர்கள் பேசுகிறார்கள். ஆகவே தற்போது பாஜகவுக்கு எதிர்மான நிலை முக்குளத்தோரில் இருக்கிறது. முக்குளத்தோர் அரசியலை அழித்ததே பாரதிய ஜனதா. முக்குளத்தோர் அரசியல் தலைவர்களை வரவிடாமல் ஆக்கியது எடப்பாடி. நிச்சயமாக நெய்னாரை போட்டாலும் கூட அந்த வாக்குகள் கிடைப்பது கஷ்டம். அடுத்து நான் சொல்வது, நடிகர் விஜய் அவர்கள் 4லிருந்து 34%, இதில் அவர் 4 இருக்கலாம், இது பேராசிரியர் ராஜநாயகம் அவர் சொல்றார், 34 இருக்கலாம், 15 இருக்கலாம், 10 இருக்கலாம், 8 இருக்கலாம். ஆனாலும் நாம் இதையெல்லாம் ஒரு ஆலோசனை செய்ய முடியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழக அரசியல் நிலையற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் நாங்கள் அன்பிரிடிக்டபிள், முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. நடிகர் விஜய் அவர்கள் நீண்ட தூர பாத யாத்திரை ஒன்றை மேற்கொள்ளப் போவதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இதையெல்லாம் யூகித்து பார்ப்போம். ஒரு விஷயம் சொல்ல முடிகிறது, ஓபிஎஸ்னுடைய இந்த உறுதிப்பான நிலைப்பாடு தொடர்ந்து இருக்க வாய்ப்பில்லை. அவரை டெல்லிக்கு கூப்பிடுவார்கள், அவர் சரண்டர் ஆகி விடுவார் என்பதுதான் உண்மை. ஆகவே உண்மையிலேயே தற்போது கொஞ்சம் இந்த போட்டியில் திமுக முன்னணியில் இருப்பதாகத்தான் நாம் சொல்ல முடியும். திமுகவுக்கு இந்த முன்னணிக்கான காரணம் எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த சாதிய வெறுப்பு, அதாவது அதிருப்தி, துரோகம். அவர்களுக்குள் இயற்கையாக ஒரு ஒட்டுணர்வு அல்ல. எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இயற்கையான ஒரு ஒட்டுணர்வு அல்ல. இதையெல்லாம் பார்க்கின்ற போது இன்னும் களம் மாறும். திமுகவின் மீது கடுமையான அதிருப்தி, ஏற்கனவே சட்ட ஒழுங்கு விவகாரங்கள், இதையெல்லாம் மாறக்கூடிய சூழல் நவம்பர் அல்லது டிசம்பரில் ஒரு புதிய வடிவம் கிடைக்கும். அதுவரை கருத்து கணிப்புகள் கருத்து திணிப்பாகவும் அது வேறு விதத்திலும் தான் செல்லும் என்பதுதான் உண்மை. ஆக நடிகர் விஜய்க்கு குறித்து எதுவும் சொல்ல முடியாது என்பதுதான் ஒரு உண்மையான விவகாரமாக இருக்கு. அவர் யாருடைய வாக்கை பிடுங்க போகிறார், யாருக்கு அழிவை ஏற்படுத்த போகிறார், யார் தோற்று போவதற்கு அவர் காரணமாக அடைய போகிறார். நிச்சயமாக அவர் ஆட்சிக்கு வரப்போவதில்லை, அது உறுதியாக தெரியும். ஆட்சிக்கு வரக்கூடியவர்களை அவர் மௌனிக்க செய்ய போகிறாரா, அல்லது ஒரு அன்சர்டினிட்டியை ஏற்படுத்த போகிறாரா, யாரும் ஆட்சிக்கு வர முடியாமல் ஒரு ஹங்கு நிலையை உருவாக்க போறாரா, அல்லது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் உருவாக இவருடைய வாக்கு பிரியுமா? 18லேருந்து 20-30 வயசுக்காரன் போடுவான், 40 வயசுக்கு மேலே இவருக்கு வாக்களிப்பானா? பல கேள்விகள் தொங்கித்தான் இருக்கிறது. அடுத்தடுத்து பார்ப்போம். நன்றி.